வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து இந்த பெட்டுக்கு மேலே போடுற ஒரு மேட்ரஸ் ஒன்று வாங்கினேன். மத்தலா சொல்லுவோம் ஃப்ரெஞ்சில். ஸோ பெட்டு வந்து லீன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஐக்கியான்னு ஒரு கடை ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்வீடனில் இருக்கிற கடை. அது இந்த நாட்டிலையும் இருக்குது, யூகேலேயும் இருக்குது. அங்கெல்லாம் நான் போய் பார்த்தேன், ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சு. ஓகே சொல்லிட்டு இங்கே இன்னொருத்தர் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கடை வச்சுருந்தாரு. அவர்கிட்ட போய் பார்த்தா அவரும் வெள்ளைக்காரர் தான். ஸோ அது வந்து 250 பவுண்டு தான். அது பரவாயில்ல, சீப்பாக இருந்துச்சு. ஸோ ஐ ஓப்பன் த மேட்ரஸ் ராப்பிங் ஜூவ்ரு லாம்பலாஷ் தி மத்தலா. ஸோ மத்தலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் சொன்னேன். ஐ ஓப்பன் த மேட்ரஸ் ராப்பிங் ஜூவ்ரு லாம்பலாஷ் தி மத்தலா. லாம்பலாஷ்னால் அந்த பேக்கேஜிங், இந்த ராப்பிங். ஸோ அந்த 250 பவுண்டுன்றது வந்து நம்ம ஒரு இந்தியா காசுக்கு வந்து 25,000 ரூபாய் ஆகுது. ஸோ அந்த 25,000 ரூபாய் வச்சு இந்த மேட்ரஸ் போடுறதுக்கு பெட் ஃப்ரேமு கிடையாது, கட்டில் ஏற்கனவே வீட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ரஸை தூக்கி போட்டுட்டு நான் இது பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், வெளியில் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து சூரிய ஒளி இல்லை. இது காலையில் வந்து 10:45 டைம் ஆகுது இப்போது. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அவர் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணார், இன்றைக்கி போடலான்னு சொல்லிட்டு. நான் இன்னொரு கடைக்கு போனேன், அவங்க டெலிவரி பண்ணுறதுக்கு இன்னும் 2,000 ரூபாய் கேட்டாங்க. அதனால இவர் ஃப்ரீ டெலிவரி போடுறேன்னாரு. இது ஜூவே, அதுக்கு மேலே போடுற கவர், அதுக்கு மேலே வந்து ஒரு மெத்துன்னு போடுறதுக்காக. வெளியில் பாருங்கள், அந்த அளவுக்கு வெளிச்சமே இல்லை உங்களுக்கு. ஸோ இது கிங் சைஸ் பெட்டு சொல்லலாம், டபுள் சைஸ் பெட் சொல்லலாம், சிங்கிள் பெட் சைஸ் சொல்லலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து கிங் சைஸ் பெட்டு. ஸோ 2 பேருக்கும் மேலே கொஞ்சம் படுத்துக்கிறதுக்கு இது. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ஒரு கவர் ஒன்று, அதாவது அது பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்க்ரீன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை சொல்லுவோம். திரைச்சீலைக்கு வந்து கர்டன்னு சொல்லணும் இங்கிலீஷில், லுரிதோன்னு சொல்லுவோம் ஃப்ரெஞ்சில். இது வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளை கலரில் இருக்குது. இது வந்து நம்ம உள்ளேருந்து வெளியில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஆனால் வெளியில் இருக்கிறவங்களால வந்து நம்ம இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி, இந்த கர்டனுக்கு பின்னாடி நின்று இருந்தோம்னா பார்க்க முடியாது. அதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரிவசி இருக்கும். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ப்ரிவசின்னு சொல்லுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷில் ப்ரைவசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெஞ்சில் வந்து ஆன்டிமித்தே சொல்லுவாங்க, இன்டிமேசி சொல்கிறோம் இல்லையா அது. ஸோ வெளியில் பாருங்கள், உங்களுக்கு சூரிய ஒளியே இல்லவே இல்லை. காலையில் 10:45 இன்னும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் போல் வந்திருக்கு. இதுவே இந்தியாவில் பார்த்திங்கன்னா நேரத்துக்கு கொளுத்தும் இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு இல்லை. அதுவும் இது ஃபெப்ரவரி மாதம், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஸோ ப்ரிவசி, லான்டிமித்தே, அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்கிறது ப்ரைவசி. இது வந்து ஜூவே கவர், இதுக்கு மேலே போடுறது. இதெல்லாம் தனித்தனியாக வாங்கினேன் எல்லாமே. நான் அதுக்கப்புறம் வேறு போட. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.